ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது அபிஜித் கிச்சன் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பூமி எப்படி உருவாச்சு, பூமியோட ஹிஸ்ட்ரி என்ன, பூமியில் எப்படி தண்ணி உருவாச்சு, நிலா உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பூமியில் எந்த மூலையில் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு உயிரினங்கள் இருக்குது. தாவரங்கள், மீன்கள், பறவைகள், அது மாதிரி பலவித அதிசயங்களும் இருக்குது. ஆனால் பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இல்லை. இப்போ நிறைய அதிசயங்கள் இருக்குது. இயற்கை அழகுகள், வாட்டர் ஃபால்ஸ், ஏரி, குளங்கள். ஆனால் பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு எலி குளம் பந்தாக தான் இருந்துச்சு. அதனால தண்ணி இருந்தாலும் அது ஆவியாயிரும். அப்போல்லாம் நம்ம உயிர் வாழவே முடியாது. ஒரு மனுஷன் போனால் மூச்சு திணறி இல்லாட்டி எப்படியாச்சும் பண்ணிடுவான். இப்போ வாங்க எப்படி பூமி உருவாச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சோலார் சிஸ்டத்தில் வெறும் சூரியன் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சூரியன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் டஸ்ட், அதாவது நட்சத்திர துவர்கள் இருந்துச்சுன்னா ஒன்று சேர்ந்து பாடையாக மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த பாடைகள் காலப்போக்கில் ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு ஒரு கிரகமாக உருவாச்சு. ஒன்றில் 2 இல்லை 100 கிரகத்துக்கு மேற்பட்ட கிரகம் உருவாச்சு. அதில் நம்ம பூமியும் ஒன்று தான். பூமி முன்னாடிலாம் இப்படி இருக்காது. பூமி முன்னாடி ஒரு எரிபந்து போல தான் இருக்கும். எரிபந்து போல அது 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த பந்து தான் ஒரு 1000 வருஷம் கழிச்சு அந்த பந்து கூல் டவுன் ஆகிட்டு இருக்கும் போது மெர்க்குரி சைஸில் இருக்கிற தீனாங்கிற ஒரு கிரகம் நம்ம பூமியை இடிச்சிருச்சு. இடிச்சக்கப்புறம் அந்த தீனாங்கிற கிரகம் நம்ம பூமிக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. அப்பயும் பூமி ஒரு நெருப்பு குழந்தான் இருந்துச்சு. அப்ப நம்மளால வாழ முடியாது. அப்படிதான் நிலாவும் உருவாச்சு. அந்த தெளிக்கப்பட்ட அந்த பாறைகள் ஒன்று சேர்ந்து நிலா உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீட்ராய்ட்ஸ் அப்படியே மழை போல பொழிய ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒரு சால்ட் போல துவர்கள் இருந்தனால அதெல்லாம் நம்ம பூமி உள்ள ஆழமாக ஓட்டையை போட்டு அதில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் நம்ம பூமியோட ஹிஸ்டாரி. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி கூட இந்த மீட்ராய்ட்ஸோட தான். இப்படி தான் நம்ம பூமி 70% டிகிரி குறைஞ்சிச்சு. ஆனால் 70%லேயும் நம்மளால் வாழ முடியாது. அப்புறம் நம்ம பூமி போக 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 அப்புறம் 50 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பூமி ரொம்ப